வணக்கம். ராஜயோக வாஸ்துலேருந்து ராஜகுரு ரவின்னு பேசுகிறேங்க. நம்ம ஒரு 2-3 தலைமுறையாக வாஸ்து சாஸ்திரம் செய்து கொடுத்து தமிழ்நாடு மக்கள் மேலும் வந்திருக்காங்க. அதனுடைய விழாவையே ராஜயோக வாஸ்துங்கிற யூடியூப்லையும் வச்சுருக்கோம். அது எல்லாரும் செய்து தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டம் செய்து கொடுத்துருக்கோம். மக்கள் மேலும் வந்திருக்காங்க. இதில் நிறைய கேட்குறது என்னென்னா, இங்கே பார்க்க போகிறது என்னென்னா அப்படின்னா, கோயில் வாசலுக்கு முன் வீடு வரலாமா அப்படிங்கிறது தான். கோயிலுக்கு முன்னாடியோ இல்லை கோயில் வாசலுக்கு முன்னாடியோ வீடு வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, சைவ கோயிலாக இருந்தாலும் சரி, சைவ சாமியாக இருந்தாலும் சரி, அசைவ சாமியாக இருந்தாலும் சரி, கோயில் வாசலுக்கு நேர் வீடு வரக்கூடாது. வீட்டு வாசலும் வரக்கூடாது, வீடும் வரக்கூடாது. கற்ப கிரகத்தில் வந்து நின்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடு தெரியக்கூடாது. அதே மாதிரி கோயிலுடைய வெளி பிரகாரம் வெளியில் இருக்கிற வாசல் வழியை நின்று பார்த்தீங்கன்னாலும் நம்ம வீடு அந்த வாசல் எந்த அளவுக்கு 4 அடி இருக்குது, 5 அடி இருக்குது, 10 அடி இருக்குது, 8 அடி இருக்குது. கோயிலினுடைய வெளிவாசல் ஒரு 4 அடியில் வருது, 5 அடியில் வருது, 8 அடி, 9 அடி, 10 அடியில் வருது அப்படின்னா அந்த வாசலினுடைய நேருக்கு நம்ம வீடு வரக்கூடாது. நம்ம வீட்டு வாசலும் வரக்கூடாது, நம்ம வீடும் வரக்கூடாது. இதுதான் கணக்கு. அந்த மாதிரி வந்தால் வீட்டில் இருக்கிறவருக்கு குறைகள் ஏற்படும். குடும்பம் ஒரு சுபிட்சம் பெறாது. நேர் வாசலாக வந்தால் நம்மளுக்கு திருப்தி வராது. தொழில், போக்கு, வரத்து எல்லா விஷயத்திலையும் நம்மளை முடக்க வைக்கும். அதே மாதிரி சைடு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வடக்கு பார்த்த வாசப்படியாக இருக்கிறோம். கோயில் வாசல் கிழக்கு பார்த்த வாசலாக இருக்குது. அப்போ அந்த வடக்கு செவுத்து மேலே தான் அந்த கோயிலினுடைய நேர் பார்வை விழுவுது அப்படின்னாலும் அதுவும் ஆபத்து. அதுவும் ஆபத்து. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கோயில் இருக்குங்க. கோயில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னாலும் அந்த பின்னாடி அந்த கோயில் நின்று பார்த்தா நம்ம வீட்டு ஜன்னல் தெரியக்கூடாது. நம்ம வீட்டினுடைய வாசலோ நம்ம வீட்டு ஜன்னலோ தெரியக்கூடாது. வெறும் செவுறு மட்டும், காம்பவுண்ட் செவுறு மட்டும் இருந்தாலும் சரி. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா, எந்த திசையாக இருந்தாலும் சரி, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த 4 திசை கோயிலில் இருந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி நம்ம வாசல் இருந்தாலும் தவறு. அந்த கோயிலினுடைய வாசலுக்கு நேராக நம்மளுடைய வீடு ஜன்னல் வந்தாலும் தவறு. இதிலிருந்து முழுமையாக நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா காம்பவுண்டு சுவர் கட்டி அந்த வாசலில் நின்று பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் கட்டிடணும். குறைஞ்சது ஒரு 10 அடி உயரம் காம்பவுண்ட் சுவர் கட்டணும் அப்படின்னா அதனுடைய பார்வை அந்த காம்பவுண்டு சுவத்து மேலே தான் விழுவுமே தவிர நம்ம வீட்டு மேலே விழுவாங்க. அப்போ காம்பவுண்ட் சுவர் நம்மளை தடுத்துக்கும். அரண் அப்படின்னு சொல்லக்கூடியது. கோட்டை அப்படின்னா உள்ள ராஜா இருப்பார். கோட்டையை ஜெயிச்சா மட்டும்தான் ராஜாட்ட போக முடியும். அந்த மாதிரி வீட்டுக்கு அரண் என்று சொல்லக்கூடிய காம்பவுண்ட் சுவர். அந்த காம்பவுண்ட் சுவர் ஒரு 6 அடி, 4 அடி, 3 அடி வைக்கிறத விட குறைஞ்சபட்சம் ஒரு 10 அடி, 11 அடி இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அதனுடைய வாசலில் நின்று பார்க்க போனால் நம்ம காம்பவுண்ட் சுவர் தான் தெரியுமே தவிர அந்த வீடு தெரியாது. அப்படியே வீடு தெரிஞ்சாலும் கூட வீடு உள்பாகம் தெரியாத தவிர காம்பவுண்ட் சுவர் தான் மறைச்சிக்கும். 11 அடி வரக்குள்ள காம்பவுண்ட் சுவர் மறைச்சிக்கும். ஒரு 2 ஃப்ளோர் கட்டுறீங்க அப்படின்னா கூட ஒரு 11 அடியில் காம்பவுண்ட் சுவர் போடலாம். கரெக்டாக கோயில் வாசலுக்கு நேரம் நம்ம காம்பவுண்ட் சுவர் வந்துடணும். அப்போ தான் நம்ம அதில் வந்து விடுபட முடியும். அதனால் சைவ கோயிலாக இருந்தாலும் சரி, அசைவ கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த கோயிலினுடைய நேர் பார்வை நம்ம வீட்டின் மேலே, வாசல் மேலேயோ, நம்ம வீட்டின் ஜன்னல் வழியாக வந்து பார்த்தா சாமி தெரியுது, கோயில் தெரியுதுன்னு சொல்கிறதோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தை பூரா இந்த ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கில் உங்களுக்கு 143வது பக்கத்தில் கொடுத்துருக்குறோம். அதை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் விரிவுரை என்னன்னு தெரியும்.
அதனால் தமிழ்நாடு முழுக்க சில விஷயத்தில் இந்த மாதிரி கோயில்கள் இருந்து அந்த கோயில்களிலிருந்து ஒரு சில குடும்பத்தை விடுதலை பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு சில இடத்துல இருந்து விடுதலை பண்ணாத சொத்தை விற்றுட்டு அடுத்த வீடு இடத்துக்கு மாற்றிக்கிட்டு போங்கன்னு மாற்றி கொடுத்துருக்கோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி ஒருத்தர் வீடு கட்டிட்டாங்க. வாசலுக்கு முன்னாடி ஒரு வீட்டினுடைய நீளம் வந்து ஒரு 50 அடி. அதில் வடக்கு பார்த்த வாசலுக்கு நேராக பெருமாள் கோயில் வாசலுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 அடி அந்த வீடு வந்துருக்கு. அவங்க வீட்டில் ஜாஸ்தியாக இல்லை, அவங்க வீட்டில் இல்லை. இந்த வீடு கட்டி கொஞ்ச நாள்லேயே வீட்டு ஓனர் வீடு கட்டி கொஞ்ச நாள்லேயே இந்த வீட்டு ஓனர் இறந்துடுறாரு. காம்பவுண்ட் சுவர் போடாத வீடு, வடக்கு தலை வாசல். இந்த மாதிரி நேரடியாக நிறையா இடத்துல நாங்கள் அந்த விஷயத்தை பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது, காம்பவுண்ட் சுவர் போட முடியாது, வீட்டை மாற்றிக்கிட்டு போங்க அப்படின்ட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த வேறு ஒரு குடும்பத்துக்கு வாடகை கொடுக்க வேண்டாம், தவறு, ஏதாச்சும் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு வாடகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேறு ஒரு தொழில் ஏஜென்சி செய்கிறவங்களுக்கு அவங்க வாடகை விட்டு வேறு இடத்துக்கு போய் சொல்லிட்டோம். அந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தவறு நடக்கும்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த தவறு நடக்கும். வேறு ஒரு ஏஜென்சியோ ஒரு கடையோ போக்குவரத்தை வச்சா அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடலாம், அந்த இடத்துல வந்து ரிலீஸ் ஆகிடலாம், அவ்வளோ பாதிப்பு வர்றதில்லை. ஏன்னா அங்கே வந்து யாரும் குடும்பத்தோட சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறதில்ல. ஆஃபீஸ் ஒர்க் அப்படிங்குள்ள காலையில் 10 மணிக்கு வருவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு முடிக்கிட்டு போயிடுவாங்க, 7 மணி 8 மணிக்கு அப்படிங்குள்ள அது ஒரு பிரச்சனை இல்லை. அதனால் இந்த கோயிலுக்கு முன்னாடி இருந்து இந்த மாதிரி நடக்கிற விஷயத்த நம்ம தான் வந்து யோசனை பண்ணி நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கணும். நெருப்பு அப்படின்னாலும் தண்ணின்னாலும் ஒரு லெவலாக தான் வச்சுக்கணுமே தவிர அதிகமாக நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்க முடியாது, சுற்றுரும். அதுக்கு உண்டான குணம் அதுக்கு உண்டு. அதனால் அந்தந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பார்த்து உதவிக்கணும், அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். அதனால் ஒவ்வொருத்தரும் குடும்பமும் கோயிலுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா அதுலேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நீங்களும் நல்லா இருங்க, உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கட்டும். வணக்கம்.